World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது தர்மசாஸ்திரத்தினுடைய சேவைக்குழு உறுப்பினர் திருமதி வாசுகி வேலவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அற்புதமாக இன்றைக்கி ஜோதிடத்தில் எளிமையாக பலன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் கூட அதில் மிக சிறந்த வழி பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்க பரல்களை கொண்டு எளிமையாக பலன் சொல்லக்கூடிய முறை. அஷ்டவர்க்கம் இருந்தால் போதும் சார், நான் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா அற்புதமாக எளிமையாக சொல்ல முடியும்ன்றதுக்காக ஒரு உதாரண ஜாதகத்துடன் அஷ்டவர்க்க பலன்களை சொல்ல வருகிறது. அவர்களை வாழ்த்து இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வாசுகி வேலவன். ஓம் விக்னேஸ்வராய நமக. விநாயகமூர்த்தியே, முழுமுதற் பொருளே, மூலக கணபதியை போற்றி போற்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேயிரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பஞ்சபூதங்களையும் நவக்கரையும் தொழுது என் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி என்னை பெற்ற தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த என் குருநாதர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் MKR அவர்களுக்கு வாழ்த்தி வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களையும் ஆர்வலர்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகெங்கும் ஒளிபரப்பப்பட்டிருக்கும் முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும் கதிர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை தொடங்குகிறேன். எனக்கு என் குருநாதர் 60வது கருத்தரங்கில் பேச கொடுத்த தலைப்பு அஷ்டவர்க்க பலன்கள். அஷ்டவர்க்கத்தின் மூலமாக எப்படி எளிமையாக பலன் சொல்ல முடியும். அப்போ நம்ம பாரம்பரியத்தில் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம சகோதரன் எப்படி இருக்கிறாங்க, 7ஆம் அதிபதி நம்மளோட கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளோட கிரகங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் இப்போ எடுத்துருக்கிறது எண்களை வச்சு எண்களை வச்சு கூட ஒரு ஜாதகத்தை எளிமையாக சொல்ல முடியுமா, அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதை ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அதோட மொத்த பரல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 337 இருக்கும். 337 பரல்களில் நான் சொல்லும்போது சொல்லி முடிச்சு 337 பரல்களில் நம்ம 9 கிரகங்களில் ராகு கேதுக்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் தான் அந்த பரல்கள் கொடுப்போம். அப்போ 337 பரல்களில் வகுக்கும்போது 12ஆக வகுக்கும்போது ஒவ்வொரு பாதத்துக்கும் 28 பரல்கள் இருக்கும். அப்போ 28 பரல்கள் இருந்ததுன்னா அவங்க நார்மலான பர்சனாக இருப்பாங்க. அதுக்கு கம்மியா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை அதிகமாக இருந்தால் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறோம். அப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் புரியுற மாதிரி. அப்போ நம்ம 28 பரல் இருக்குது அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஜாதகரோட லக்கணாதிபதி 28 இருக்குதா, 2ஆம் அதிபதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அப்போ இந்த 28க்கு கீழே இருக்கும்போது அந்த ஜாதகர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள புஷ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. மற்ற பாவங்கள் எது அதிகமாக இருக்குதோ அவங்க இவங்கள வழிநடத்துகிற மாதிரி இருக்கும். இதுவே பரல் லக்னாதிபதி அதிகமாக பரல் வாங்கி இருக்குது அப்படிங்கும்போது ஜாதகர் அவங்கள வழிநடத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உதாரண ஜாதகம் பார்ப்போம். இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது அஷ்டவர்க்க பரல்களில் சர்வாஷ்டவர்க்க பரல்கள். அப்போ 337 பரல்களை ஒவ்வொரு பாதத்துக்கும் இவங்களோட ஜாதகப்படி எப்படி எடுத்துருக்குதுன்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி அப்போ இந்த ஜாதகர் விருச்சக லக்கணமாக இருக்கிறாங்க. இந்த விருச்சக லக்கணத்தில் 30 பரல் வாங்கியிருக்குது. அப்போ 30 பரல்னா 28 பரல் வாங்கினா இந்த ஜாதகர் நார்மலான ஒரு சிந்திக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய அமைப்பில் இருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ இதுவே 30 வாங்கி இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர் கொஞ்சம் தன்னை மீறி ஒரு அளவு ஒரு அறிவான இந்த தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணி மற்ற உறவுகளை ரன் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லக்கணத்துக்கு அடுத்த பரல் பார்த்தீங்கன்னா 26. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களை சொல்லுவோம், அவங்களோட ஜாதகரோட வருமானத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ ஜாதகரோடைய குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்களா அப்படின்னா
இல்லை, ரொம்ப சப்போர்ட்டாக இல்லை, இவங்க தான் அவங்கள பார்க்குற சூழ்நிலையில் இருப்பாங்களோ ஒழிய அவங்க வந்து இவங்க ஜாதகரை பார்க்குற சூழ்நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ வருமானம் கரெக்டாக வருதா, தன்னோட முயற்சிக்கு தகுந்த வருமானம் வருதா அப்படின்னா தன்னோட முயற்சிகள் அதிகமாக இருக்கும், அவங்களோட வருமானங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மூணாம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரி இவங்களோட முயற்சி ஸ்தானம், மாமனார், இப்படி எல்லாமே நம்ம வந்து மூணாம் இடத்தை சொல்லுவோம். அப்போ லக்கணத்தில் இருக்கிற பரல் வந்து 30 வாங்கியிருக்குது அப்படின்னா மூன்றாம் இடம் வந்து 23 தான் வாங்கியிருக்குது. இப்போ சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் இந்த ஜாதகரை சார்ந்துதான் வாழ்வாங்களோ ஒழிய இந்த ஜாதகருக்கு அவங்க ஹெல்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் ஜாதகர் சொல்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பேச்சு சொன்னாலோ பிடிச்சாலும் அவங்க கேட்குற தன்மையில் இருப்பாங்க. இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முயற்சிகள் எவ்வளோ எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அதிகமான முயற்சி எடுத்தால் தான் ஒரு 1% அவங்களுக்கு அந்த முயற்சி லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். மாமனாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி மூணாம் இடம் சம்மந்தப்பட்டது எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ நான்காம் இடம் வந்து லக்கண பரலை விட அதிகமான 34 பரல் வாங்கியிருக்குது அப்படின்னா இவங்க பிறந்ததுலேருந்தே நல்ல சொந்த வீடு வாசலோடு இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்க. தாயோட சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா தாயோட சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அவங்களோட தாயோட உறவுகள், தாயோட எல்லா நன்மைகளும் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். வண்டி வாகன யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நான்காம் இடம் சம்மந்தப்பட்டது சுகஸ்தானம், இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் உடம்பு சொல்லாத போகாது. எப்பவுமே நார்மலாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க ஒழிய பெரிய உடல்நிலை அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போகாது வராது. ஏன்னா சுகஸ்தானம் வந்து 34 பரல் வாங்கியிருக்குது. அதனால நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட எல்லாமே இவங்களுக்கு நன்மையாக தான் கிடைக்குது. அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்கணை பரலை விட ஐந்தாம் இடத்து பரல் வந்து 28 தான் வாங்கியிருக்குது. அப்போ லக்கண பரல் 30னா முதல் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் குழந்தை அவங்க சப்போர்ட் இவங்க ஜாதகரை விட ஜாதகர் சொன்னால் கேட்குற தன்மையில் தான் இருப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதேனா 30க்கு 2 தான் அதிகமாக கம்மியாக இருக்குது. குலதெய்வ அருள் இருக்குதா அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது. தாத்தாவோட பூர்வீகம் இருக்குதா அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு தான். ரொம்ப எதுவுமே இல்லைன்னா 28க்கு கீழே போனால் தான் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். 28ங்கிறது நார்மல். அப்போ இருக்குது, பெரிய அளவில் இல்லை. கிடைக்குது, எல்லாமே பெரிய அளவில் கிடைக்கலன்னு அர்த்தம். அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் கிடைக்குது. அப்போ ஆறாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்து பரல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே எல்லா கட்டத்தையும் விட 36 பரல் வாங்கியிருக்குது. அப்போ மறைமுகமான எதிரிகள் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா நோய் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மறைமுக எதிரிகளுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு அப்படின்னு இல்லாத ஆறாம் இடத்துல ஒரு நன்மை என்ன இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடம்ங்கிறது முதல் குழந்தை. முதல் குழந்தையோட வாழ்க்கை, முதல் குழந்தையோட வருமானம், அவங்களோட குடும்ப சப்போர்ட் இருக்குதா அப்படின்னா இந்த குழந்தைக்கு இந்த ஜாதகருடைய குழந்தைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான அவங்களோட வருமானமோ அந்த குடும்ப சப்போர்ட்டோ எப்பவுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்போ ஆறாம் இடம் வந்து அதிகமான ஜாதகருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க குழந்தைக்கு அது நன்மையாக இருக்குது. அடுத்தது ஏழாம் இடம். 7 வந்து 30 பரல் வாங்கியிருக்குது அப்படின்னா 7 வந்து 26 தான் லக்கணத்துக்கு கம்மியாக, அதுவும் 28க்கு கம்மியாக வாங்கியிருக்குது அப்படிங்கும் பொழுது கணவர் சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா இவங்களோட கொஞ்சம் அறிவாளியாக இவங்களை உதவி செய்யக்கூடிய தன்மையில் இருப்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜாதகரை விட 7ஆம் இடம். இவங்களோட நண்பர்கள் உண்மையாக இருப்பாங்களான்னா 1000 நண்பர்கள் பழகினாலும் இவங்களுக்கு உண்மையான நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இவங்க கூட்டு தொழில் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு எடுத்தோம்னா கூட்டு தொழில் பண்ணாலும் இவங்க சிறப்படைய மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ 7ஆம் இடம் இவங்களுக்கு சாதகமாக இல்லை. அடுத்தது வந்து 8ஆம் இடம். அப்போ 7க்கு 8 அப்படிங்கிறது கம்மியான பரல் வாங்கியிருக்குது அப்படின்னா இவங்களுக்கு நிரந்தர நோயோ நிரந்தர கடனோ நிரந்தர ஒரு எதிரியோ கிடையாது. ஏன்னா 6 மாதிரி வந்து போகிற எதிரி தான் இருப்பாங்க, தெரியாத மறைமுக எதிரி இருப்பாங்க. நிரந்தரமாக இதுதான் எதிரி, இதுதான் ஒரு நோய் வந்துருச்சு, நிரந்தரமாக ஒரு கடன் இருக்குது அப்படிங்கிற தன்மை இருக்காது. இந்த கணவனுடைய வருமானமோ அவங்க குடும்ப சப்போர்ட்டோ கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு கணவனுடைய வருமானம் கிடைக்கிறதுக்கு மனைவியோட வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அவங்க குடும்ப சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. சில விஷயங்கள் நம்ம கடன் வாய் வம்பளுக்கு நிரந்தரமாக இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஆனால் அதுவே அவங்க கணவனுடைய சார்ந்த எந்த உதவியும் அவங்களுக்கு மாமனார் சப்போர்ட்டும் கிடையாது, கணவனுடைய சப்போர்ட்டு அதிகமாக இல்லை, ஆணாக இருந்தால் அவங்களுக்கு மனைவியோட சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ 9ஆம் இடம் இருக்கிற பலன்கள்லேயே 9ஆம் இடம் ரொம்ப கம்மி. அப்போ இந்த ஜாதகருக்கு பாகிஸ்தானே இருக்குதா, இவங்க பெரியோர்கள் சம்பாரிச்சு சொத்துல அனுபவிச்சு தான் வாழ்வாங்களா, இவங்களுக்கு இவங்களோட அப்பாவோட சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா அப்பாவோட சப்போர்ட் அது கிடைச்சாலும் இந்த ஜாதகருக்கு சாதகமாக இல்லை. பூர்வீகம் இருந்தாலும் இவங்க அனுபவிக்கல, இவங்களாதான் தோணி இவங்களா எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. எப்பவுமே இவங்களோட உழைப்பு சார்ந்து தான் வாழ்வாங்க. இவங்களுக்கு பெரியவங்க யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. அப்போ 19 பரல் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு எப்படி அந்த மாதிரி நன்மை கிடைக்கும்? அப்போ வாய்ப்பே கம்மி. அப்போ இந்த ஜாதகருக்கு மொத்தமாகவே தான்னா சோனி எல்லாம் பண்ணுற மாதிரி அமைப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், தொழில் சொல்லுவோம், மாமியார் சொல்லுவோம். மாமியார் தனக்கு ஈக்குவலாக பேசுகிற தன்மையிலையோ அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஈக்கோ பார்க்குற தன்மையில தான் இருப்பாங்க. அடுத்தது தொழில் பண்ணுறாங்களா அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால தொழில் பண்ணலாம். அப்போ வேலைக்கு போனால் 6க்கு 7 இந்த ஜாதகர் வேலைக்கு போனால் ஜெயிக்கலாமா அப்படின்னு பார்த்தா 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போனால் லாபம் உண்டு. அப்போ எவ்வளோதான் வேலைக்கு போனாலும் இவங்களோட உழைப்பு 12 மணி நேரம் இருந்தாலும் அவங்களோட வருமானம் ரொம்ப ஒரு 6 மணி நேரத்து வருமானம் தான் கிடைக்கும். இதுவே இந்த ஜாதகர் தொழில் பண்ணாங்கன்னா 31 வரை இருக்கிறதுனால லாபம் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகர் தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், தொழில் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டது இந்த பரலுக்கு ஈக்குவலான பரலாக இருக்கிறதுனால தொழிலில் ஓரளவுக்கு அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா ஒரு செயல்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 11ஆம் இடம் இப்போ நம்ம மொத்தமே எல்லா பறவைகளை விட 11 ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அவங்களோட சந்தோஷங்கள் அவங்களோட ஆசைகள் நிறைவேறும். இந்த 10ஆம் இடத்துக்கு 11 அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் லாபம் அடைய முடியும். மூத்த சகோதரர் இருந்தால் சப்போர்ட் கிடைக்கும், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜாதகருக்கு அது சம்மந்தமான இது ஒரு % அதிகமாக இருக்குது. அப்போ ஜாதகருக்கு தொழில் மூலியமாக லாபம் கிடைக்குது. அடுத்தது மூத்த சகோதரனோட சப்போர்ட், மூத்த சகோதரனுக்கிறப்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற இடம் நம்மளுக்கு கிடைக்குது. ஜாதகர் எப்படியா இருந்தாலும் தன் போராட்டமான வாழ்க்கையில் ஓரளவுக்கு நன்மை அடைவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 11க்கு 12 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 12 30 பரல், அப்போ லக்கணத்துக்கு ஈக்குவலான பரல் வாங்கி இருக்குது. அப்போ 12 பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருந்தால் நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அயன சயன போக கிடைக்காது, தூக்கம் நல்லா கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 12 கம்மியாக இருக்கும் பொழுது சுப விரயங்கள் நிறையா வராது. ஆனால் இந்த லாபத்துக்கு தகுந்த சுப விரயங்கள் வரும். அயன சயன போகம் தூக்கம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்களுக்கும் நம்ம இப்போ எளிமையாக பலன் சொல்ல முடியும். இப்போ ஜாதகர் இந்த ஜாதகர் ஒரு எண்கள் மூலியமா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ ஜாதகர் எல்லாத்துலேயுமே ஒரு 2, 11 அப்படிங்கிறது நம்ம நம்ம குடும்பத்தோட வருமானம் லாபமாக எடுப்போம். அப்போ 2, 11 அப்படிங்கிறது 28, 56க்கு மேலே இருந்தால் அந்த ஜாதகர் ஓரளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் சிறப்படைஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இதுவே 28 பல்லுக்கு கீழே இருந்துன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க தோணி அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கள்லாம் ஏதாச்சும் கொடுத்து தான் இவங்க வருமானம் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு அப்படி இல்லை. 57 பரல் வாங்கி இருக்குது. அதனால இவங்க உழைப்பினாலேயோ தொழில்னாலேயோ இவங்களோட முன்னேற்றத்தினால வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பாரம்பரியத்தில் 1, 4, 7, 10. அப்போ 1, 4, 7, 10 120 பரல் வாங்கி இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் சிறப்பாக எல்லாம் கிடைக்கலைனாலும் நார்மலான எல்லாமே 1ஆம் இடம்னா லக்கணம், 4ஆம் இடம்னா நம்மளோட தாய் அப்படிங்கிற இடம், வீடு வண்டி வாகன யோகம், 7ஆம் இடம்னா கணவர், அதில் 1 கம்மியாக இருந்தாலும் 1 அதிகமாக இருக்கிறதுனால 1, 4, 7, 10 120 இருக்கிறதுனால இந்த ஜாதகர் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு மீதியமாக வந்துடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் முன்னேறிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மறுபடியும் இதை பார்க்க போனோம்னா இப்போ இந்த ஜாதகருக்கு மாதம் அப்படின்னு எடுத்துக்குவோம். அஷ்டவர்க்கத்தில் மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா
காலபுருஷ தத்துவப்படி மேசம் வந்து சித்திரை, ரிஷபம் வைகாசி, மிதுனம் வந்து ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக வருவாங்க, ஒரு உதவி செஞ்சால் அவங்களுக்கு நன்மையாக முடியும். என்ன மாதங்கள் 12 மாதங்களில் இவங்க ஏதாச்சும் புது முயற்சிகள் எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகர் வந்து 36 பரல் வாங்கியிருக்கிறோம். சித்திரை மாதம் மட்டும் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதத்தில் இவங்க செய்யும் பொழுது ஏதாச்சும் வேலை ஆரம்பிக்கிறோம், ஏதாச்சும் ஒரு புது ஒரு தொழில் தொடங்குறதோ, ஏதாச்சும் பொருள் வாங்குறதோ, எது பண்ணாலும் அது அவங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். அது மேச ராசிக்காரங்க எப்பயுமே சப்போர்ட்டான நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 34 பரல் வாங்கி மாசி மாதம். இப்போ மாசி மாதத்தில் இவங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கும். இந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு வந்து மாசி மாதத்தை 2ஆவதாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சித்திரை மாதத்தை எடுத்துக்கலாம், அடுத்தது மாசி மாதத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான மீடியமாக தான் இருக்குது. இந்த 3 மாதங்கள் வந்து வருஷத்தில் 3 மாதங்கள் கொஞ்சம் சிறப்பான மாதமாக அவங்களுக்கு இருக்கும். மற்ற மாதங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. அப்போ கும்பராசியில் கும்பராசிக்காரங்க, மேசராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்களே ஒழிய, மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து அது இருக்கிறதுலே வந்து கடகராசி அந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகள், ஏதோ ஒரு மன உளைச்சல் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்ல முடியும். இப்போ இந்த 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டது வந்து எதுவுமே ஒரு 28 பரல் கீழே எந்த பரல் போனாலும் அது வந்து புஷ் பண்ணுற தன்மையில் தான் இருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ லக்கணமே வந்து 28 கீழே இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து நம்ம சும்மா சொல்லிகிட்டே இருக்கணும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு திருப்பி சொல்கிற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி சொல்லி தான் செயல்பாட்டில் இருக்கணும். அப்போ 30க்கு மேலே இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருபடியாக கொஞ்சம் முன்னேறிட்டு வருவாங்க. 30 கீழே இருக்கிற எந்த இடமும் அவங்களுக்கு உதவி செய்யாது. இந்த லக்னாதிபதியே அவங்களுக்கு கீழே இருந்தாலும் வேற ஒருத்தரோட உதவியோடு தான் அவங்க வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பர்சன் வந்து அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பரல்களுக்கும் நம்மளோட பரல்களை வைத்து நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படின்னா ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு சூரியனுக்கு எடுத்துக்கலாம், சந்திரனுக்கு அப்படின்னு 9 கிரகங்களை நம்ம ராகு கேதுக்கள் தவிர மற்ற கிரகங்களுக்கு சர்வாஸ்திர பரல்கள் எடுத்து தனித்தனியாக கல்விக்கு போனால் புதன் எடுத்துக்கலாம், செவ்வாய்னா திருமணம் நிலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூரியன்னா நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு கிளாஸில் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க. அது தர்மசாஸ்திர ஜோதி வித்யாவில் அஷ்டவர்க்க பரல்கள்னு கிளாஸ் நான் மேடம் முடிச்சாங்க இந்த வருஷம். நீங்கள் வேணால் வீடியோ வாங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் எளிமையாக இதில் பலன் சொல்ல முடியும். எனக்கு இந்த தர்வாஷ்டக பரல் மட்டும் வச்சு உங்களுக்கு எப்படி எளிமையாக பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்லும்போது இந்த 6-8ஓட திசை நடக்குதா இல்லை பாதகாதிபதியோட திசை நடக்குதா அப்படின்னு திசைகளை பார்த்துட்டும் இவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல, அந்த அஷ்டவர்க்க பரலை வச்சு நம்ம பலன் சொல்லலாம். அப்போ நீங்கள் அந்த வீடியோ வாங்கியோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுக்குங்க அப்படி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னுடைய பெயர் வாசுகி வேலவன். என்னுடைய நம்பர் 9790555103 97 90 35 103. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு, அற்புதமாக அஷ்டவர்க்க பரல் எளிமையாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்மளுடைய தர்மசாஸ்திர வித்யாலயம் சார்பாக வந்து எல்லா வகுப்புகளுமே இருக்கும். நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடத்திலிருந்து ஆரம்பித்து முதல்நிலை மற்றும் சிறப்பு வகுப்புகள், திருமண பொருத்தம், ஜாமக்கோல், வாஸ்து, அஷ்டவர்க்கம், அந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து இப்போ நட்சத்திர வகுப்பு முடிய போகுது. நிறைய வகுப்புகள் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் அஷ்டவர்க்க பரலும் ஒன்று. அஷ்டவர்க்க பரலை கொண்டு எளிமையாக ஈஸியாக பலன் சொல்லலாமா? நிறைய சூட்சமங்கள் இருக்குது. நம்மளுடைய தர்மசாஸ்திர சார்பாக மஞ்சுளாதேவி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அஷ்டவர்க்க பரல் வந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் படித்து அஷ்டவர்க்கம் மூலிமா பலன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நமது வாசுகி அம்மா அவர்கள் வந்து இன்றைக்கி அதை சிறப்பாக அற்புதமாக நம்ம வந்து இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஸோ இது அஷ்டவர்க்கம் பரம் கொண்டு பலன் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முன்னனுமதி பெற்று
நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். இன்னும் ஜோதிட துறையில் பல்லாண்டு புகழ்பெறும் என்று வாழ்த்துக்கள் கூறி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.